ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை. பிரியாணியோட கறிக்குழம்போட இதை சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 300 கிராம் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். 300 கிராம்ஸ் கொத்துக்கறியை நல்லா வாஷ் பண்ணி ஒரு சீவில் போட்டு வச்சுருக்கேன், ஒரு அரிப்பில். இதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, ஒரு 7-8 முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இது நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் 300 கிராம்ஸ் மட்டனுக்கு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஐட்டமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் பட்டையும் ஒரு ஏலக்காயும் நான் ஆட் பண்ணி லைட்டாக அது பொரியவும், அடுத்தது சீரகம், சோம்பு, இது 2ஐயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக பொரியவும் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, இது 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூநட் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் கேஷ்யூநட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா. லைட்டாக இதை வதக்கி விட்டுடலாம். இதை வதக்கிட்டு இது கூட பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாயும் 2 காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணுறேன். நம்ம காரத்துக்கு இது 300 கிராம்ஸ் மட்டனுக்கு எல்லா அளவுமே இது பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போது நிறைய மட்டன் வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸ் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதையும் நம்ம வதக்கிட்டு, பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு, அதையும் போட்டு லைட்டாக சாட் பண்ணிக்க போகிறோம். இது லைட்டாக வதங்கவும் நெக்ஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் 2. அந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கவும் கடைசியில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காயும் போட்டு இதை நல்லா ஆற விட்டுறணும். இப்போ தேங்காய் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம எந்த மிக்சியில் மட்டனை கிரைண்ட் பண்ண போகிறோமோ அதே மிக்சியிலே ஃபஸ்ட்டே இதை போட்டுக்கலாம். இதை நல்லா கூல் ஆகட்டும். இதே கடாயிலே இப்போ நான் மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வாஷ் பண்ணி நல்லா அரிப்பில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கணும். தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம், ஆனால் அதிலே தண்ணி வரும். ஸோ ஜஸ்ட் அந்த கடாயிலே ப்ளெயினாகவே நம்ம வதக்குனாலே பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை, ஜஸ்ட்டு அதில் இருக்க தண்ணியே அந்த மட்டனை நம்ம வேக வச்சிடலாம். இப்போது நல்லா ட்ரையாக இந்த மாதிரி ஆகிற அளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்ற விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரையாக ஆகிற அளவுக்கு எடுத்து வச்சுட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இப்போ மட்டனும் ஆறி இருக்குது, நம்ம மிக்சியில் எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸும் ஆறி இருக்குது. இப்போ அந்த இன்க்ரீடியன்ஸ் கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக இந்த மட்டனுக்கு மொத்தமான அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது லைட்டாக கோஸாக தான் அரைக்கணும், ஒரு சுற்றுனா போதும். இப்போது அது கூட ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த 300 கிராம்ஸ் மட்டனுக்கு ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ அதை ஒரு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன், நல்ல ஆறின மட்டனையும் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஒரு சுற்றினாலே போதும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி பார்த்திங்களா, இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மிக்சியில். ஸோ இந்த மாதிரி ஆன பிறகு நம்ம இதை ஒரு சின்ன சின்ன பால்ஸ், நம்ம மட்டன் கோலா உருண்டை என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம இதை பால் மாதிரி பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை, ஜஸ்ட்டு அப்படி எடுத்து ஒரே கையிலே பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது முட்டைலாம் சேர்த்தே நம்ம எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு பாலும் ஈஸியாக வந்துடும். இது உடையாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கோலா உருண்டை. இந்த மாதிரி நம்ம எல்லா இதையும் பால்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இதை எடுத்து இந்த மாதிரி பண்ண பிறகு நம்ம டைம் இருந்ததுன்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஒரு 1 hour ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா அப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது நான் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன்.
கொஞ்சம் அகலமான கடாயாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து முட்டை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால சில டைம் வந்து கொஞ்சம் அப்படியே பபிள்ஸ் நிறையா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம மட்டன் கோலா உருண்டை பண்ணி வச்சுருக்கதெல்லாம் நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக குக் பண்ணிக்கணும். மீடியம் ஹீட்லேயே இதை குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா ஜஸ்ட்டு உடனே கரிஞ்சிடும், ஆனால் உள்ளே அந்தளவுக்கு வெந்த மாதிரி இருக்காது. ஸோ இதெல்லாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி நம்ம எல்லா சைடுமே ஈவனாக கலர் வர்ற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட மட்டன் கோலா உருண்டை வந்து ரெடி ஆயிரும். இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், உடஞ்சி போகுங்கிற பயம் இருக்காது நமக்கு. ரொம்ப சாலிடாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளோட கோலா உருண்டை. இப்போ பாருங்கள் எல்லா சைடுமே ஈவனாக கலர் வந்த பிறகு நான் இதை வந்து ஃபயர்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போது இந்த மதுரை ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.